ஊட்டி ஹாண்டட் ரெசார்ட்டுன்னு போட்டாலே கூகுளில் போய் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் போய் பார்த்தாலும் சரி, முதல்ல வர ஒரு ரெசார்ட் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனது பெங்களூரை சேர்ந்த சொப்னாங்கிற ஒரு பொண்ணுங்க. டைம் இப்போது 9 மணி. 9 மணிக்கு ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதாங்க. இந்த அமைதியான நேரத்தில் ஒரு கொலுசு சத்தம், அதுவும் இவங்களோட பால்கனியில் கேட்டால் சொப்னாக்கு எப்படி இருக்கும்? இந்த கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட பால்கனி டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. நைட்டு ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே தான் அகைன் நாள் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அதே பேட்டர்னில் எல்லாமே நடந்திருக்குது அந்த ரெசார்ட்டில். இவங்க உள்ளே வந்து இறங்குறாங்க. ரிசப்ஷனில் ஆள் இல்லை, வேலை பார்க்குறவங்க யாருமே இல்லை. என்னடா இது, நேற்றும் 9 மணிக்கு நான் வெளியே வந்து பார்த்தேன், யாருமே இல்லை, இன்றைக்கும் அதே மாதிரி 9 மணிக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட ரூமில் போய் படுத்து தூங்கிடலாம், இன்றைக்கி எந்த அசம்பாவிதமும் நடக்காதுங்கிற நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே போயிருக்கிறாங்க. நேற்று அதாவது நாள் வந்து வெளியேருந்து ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாங்க. பட் இன்றைக்கி வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. இன்றைக்குமே நான்வெஜ் தான் சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் வெளியவே ஹோட்டலே சாப்பிட்டுட்டு ரெசார்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போது அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுங்க. அதே பிளட்டு ஸ்மெல், நாள் வந்த அதே பிளட்டு ஸ்மெல் வருது. எலிசத்தை வாடான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேற்று வந்து அதே ஸ்மெல் தாங்க வருது. இப்போது சொப்னாவோட அப்பாவும் அம்மாவும் பயப்படுறாங்க. இன்றைக்கும் தன்னோட பொண்ணு அன்டைமில் எந்திரிச்சு பயப்படுவாளா? இந்த ரூமில் இந்த ரெசார்ட்டில் எதனா அமானுஷ்யம் இருக்குதா? ஏன்னா இவங்களும் இன்னொரு ஃபேமிலியும் மட்டும்தான் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் 2 ரூமில் மட்டும்தான் ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களால பார்க்க முடியலை. ஏன்னா இவங்க டைமிங்கு அவங்க டைமிங்கு வேறு மாதிரி இருக்குது. அவங்க ஒரு 7-7:30 மணிக்குள்ளே வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் ரூம்லேயே ரத்த வாடை வருதான்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. எஸ்டர்டே என்ன நடந்துச்சோ, அதாவது ஃபஸ்ட்டு டே என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இவர் போயிட்டு அதே லெமன் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வராரு, ரூம் முழுக்க அடிச்சு விட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. ஆனால் இந்த முறை சொப்னாவோட அப்பா தூங்கலைங்க. என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். தன்னோட பொண்ணு எதனால் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நைட்டு அவள் எதை பார்த்துருப்பா அப்படிங்கிற ஒரு இதில் சரி நம்ம முழிச்சிருப்போம்னு சொல்லிட்டு முழிச்சிருக்கிறாருங்க. அவர் அறியாமலே ஒரு 1-1:30க்கெலாம் தூங்கிடுறாரு. டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறாரு. அப்போ வரைக்கும் யாருமே எந்திரிக்கலை, யாருமே ரெஸ்ட் ரூமுக்கு போகலை, எல்லாருமே தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு நைட் லேம்ப் மட்டும்தான் அவங்களோட ரூம்ல இருக்குது. ஒரு 2-2:15 மணி இருக்குமாங்க. சொப்னாவோட அப்பாவுக்கு யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. இந்த சத்தம் எங்கேயே பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது கூட வேற ஒரு வாய்ஸும் கேட்குது. யாரோ 2 பேர் கான்வர்சேஷன்ல இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குதுங்க. கண்ணை முழிச்சவரு டக்குன்னு திரும்பாம தூக்கத்துல திரும்புற மாதிரி லைட்டா அவர் லேம்ப் பக்கம் பார்த்து தூங்கிட்டு இருந்தவர் அப்படி இந்த பக்கமா பசங்களை பார்த்து தூங்க போகும்போது அங்க அவங்களோட பொண்ணு சொப்னா இல்லை. அவங்களோட சின்ன பொண்ணும் அவங்க வைஃபும் தான் படுத்துருக்காங்க. சொப்னா எங்க? மெதுவா எந்திரிச்சு பாக்குறாரு. சேர்ல அவங்க அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு வெளியே ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி பயந்தாங்க இல்லையா? இப்போ அதே சேர்ல ஒரு பொம்மை வச்சிருக்காங்களாங்க. ஒரு பயங்கரமான ஒரு டால் இருக்குதான். அது எப்படி சொல்றது, அது இவங்களுக்கு அவர் வாங்கியே கொடுக்கல. இப்ப வெளியே போனாங்க இல்லையா, ஒரு நாள் முழுக்க சுத்தி பார்த்தாங்க இல்லையா, அங்க எதனா பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாங்களோ, அவங்க வைஃப் வந்து தெரியாம எதனா வாங்கி கொடுத்துருப்பாங்களோ, இவருக்கு தெரியாமன்னு சொல்லிட்டு யார்ட்டமா பேசிட்டு இருக்க சொப்னா அப்படின்னு சொல்லி எந்திரிக்க போகும்போது அந்த பொண்ணு வந்து அப்பா சாரிப்பா, இன்னைக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்க அந்த டாலை, அது கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குன்னு 1-1:30 என்னமா பேச்சு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா, நீ இந்த மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்ண, வா வந்து படுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சிருக்காருங்க. இது சொப்னாவோட அம்மா தங்கச்சிக்கு தெரியாது. நைட்டு நடந்தது அவங்க அப்பாவுக்கும் சொப்னாவுக்கும் மட்டும்தான் தெரியும். படுக்க வச்சிருக்கிறாரு. அந்த பொம்மையை அங்கே அந்த சேர்லேயே வச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனேயுமே சொப்னாவோட அம்மாவுக்கு திட்டு விழுகுது. என்னைய கேட்காம கொள்ளாம இந்த மாதிரியான டால்லாம் வாங்கி கொடுக்காத, அவளுக்கு எதுக்கு அந்த மாதிரி பொம்மைலாம் வாங்கி கொடுக்குறது, அதை பார்த்தாலே பயமா இருக்குது, நைட்டு எந்திரிச்சு 1 நிமிஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க பொம்மை, உங்களை கேட்காம நான் எப்படிங்க வாங்கி கொடுப்பேன், ஆல்ரெடி உங்களை கேட்காம அந்த சாப்பிட வாங்கி கொடுத்ததுக்கே திட்டினீங்க, என்ன பொம்மை சொல்றீங்க, என்னமா சொல்றாங்க, வாமான்னு சொல்லிட்டு அவரு தேடுறாரு. அவங்க ரூம்ல அந்த பொம்மை இல்லைங்க. காலையில 8 மணிக்கு இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. சொப்னா இன்னும் எந்திரிக்கல.
அவங்க தங்கச்சிலாம் எந்திரிச்சிடறாங்க. சொப்னா எப்பயுமே வேமா எந்திரிச்சிடுவாங்க. முதல் நாள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், முதல் நாள் நைட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது, ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது. அடுத்த நாள் காலையில் அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி தான் சொப்னா பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேமாவே எந்திரிச்சு வெளியே போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2வது நாள் காலையில் சொப்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. சொப்னாவோட அம்மாலாம் குளிச்சே கிளம்பிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஏன் அந்த பொண்ணு தூங்கிக்கிட்டே இருக்கணும்? இப்போ சொப்னாவை எழுப்பி அவங்க அப்பா கேட்கிறாரு, மா நைட்டு ஒரு டால் கூட பேசிட்டு இருந்தேல, அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னல, அந்த டால் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எந்த டால், எந்த பொம்மை, நைட்டு நான் எப்பப்பா எந்திரிச்சேன், என்னப்பா பேசுறீங்க, கனவு எதுனா கண்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சொப்னாவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. என்னடா அது, நைட்டு அவர் எந்திரிச்சது உண்மை, அந்த பொண்ணு யாரு கூட பேசிட்டு இருந்த மாதிரி அவருக்கு சத்தம் கேட்டதும் உண்மை, அந்த பொம்மை கூட தான் உட்காந்து அந்த பொண்ணு பேசிட்டு இருந்ததுங்கிறது உண்மை. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கண்ணால பார்த்துருக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணு எதுவுமே நடக்காத மாதிரி பேசும்போது அரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அவ்வளோ செல்லம் கொடுக்குற பொண்ணை அரட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே பார், உண்மையை சொல்லு, நைட்டு நான் எந்திரிச்சேன், நீ வந்து அந்த பொம்மை கூட பேசிக்கிட்டு இருந்த, எனக்கு 2 வாய்ஸாக கேட்டுச்சு, நைட்டு நீ பயந்துடக்கூடாது, அம்மாவையும் எழுப்பிடக்கூடாது, பாப்பாவும் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை விட்டுட்டேன். இப்போ உன் அம்மா வந்து அப்படி ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்கலங்கிற, உனக்கு ஏது அந்த பொம்மை, எங்கே வச்சிருக்கிற, ஒழுங்குமுறையாக எடுத்துக்கொடு, எங்கே ஒளிச்சு வச்சிருக்கியான்னு கேட்கும்போது அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க, ஏன்ப்பா மிரட்டுறீங்க, நான் ஏன்ப்பா போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்களாம். இவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலையாங்க, அப்படியே விட்டுறாரு. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஏங்க விட்டுருங்க, வேணாங்க, இதுக்கு மேலே அழுத்த வேணாம், பாவம் குழந்தைங்கும் போது இவருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே வேணாம், ரொம்ப அழுத்தணும். ஆனால் மனக்குழப்பத்தில் இருக்கிறாரு. இது என்னவா இருக்கும், இது உண்மை தானே, நம்ம பார்த்தது உண்மை. இப்போ எப்பயும் போல வெளியே சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. இந்த தடவை டிரைவர் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாருங்க. டிரைவரை தனியாக கூட்டு போயிட்டு சொப்னாவோட அப்பா பேசும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ரெசார்ட்ல ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள்லாம் இருக்கிறதாவும், இங்க வந்ததுல நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாகவும், இவர் கூப்பிட்டு வந்த ஆட்கள்லையே சிலர்லாம் வந்து பயந்து 2 நாள்லேயே, அதாவது 3 நாள் 4 நாள் இருக்க வந்தவங்க 2 நாள்லேயே கேன்சல் பண்ணிட்டு ஓடினதாகவும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, அதை நீங்கள் வந்த முதல் நாள் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல. இல்லைங்கய்யா, ஏகப்பட்ட தடங்கள், நீங்கள் வந்து வீட்டுக்கு விடுங்கன்னு சொன்னது அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்கீங்க. சரி, நான் உங்கள் முகத்தில் எதனா மாறுதல் தெரியுதான்னு பார்த்தேன். நீங்கள் முதல் நாள், அதாவது நைட்டு போயிட்டு தூங்கினதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு, நல்லா ஊர் சுற்றுறதுக்கு வந்தீங்க. அதனால தான் சரி ஓகே, உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை போல, கட்டுக்கதையாக கூட இருக்கலாங்க ஐயா, இந்த மாதிரி நிறைய பேர் கிளப்பி விடுவாங்க, அதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நைட்டு ஒரு 8 மணி 8:30 மணிக்கு மேலே இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, வாட்ச்மேன் இருக்கிறாப்புல. ஆனால் மற்றவங்களாம் எங்கே போகிறாங்க, என்ன ஏது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நானும் விசாரிக்கிறேன், அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறேன். சரி வாங்க, இந்த மாதிரி ஒரு தர்கா ஒன்று இருக்குது ஊட்டியில், மலை மேலே ஒரு தர்கா ஒன்று இருக்குதாங்க, இந்த தர்காவுக்கு நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன், பொண்ணுக்கிட்ட இதை ஷேர் பண்ணாதீங்க, நம்ம போகலாம், அங்கே போயிட்டு என்னங்கிறத பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாருங்க. தர்காவுக்கு போகிற விஷயம் சொப்னாவுக்கோ அவங்க அம்மாவுக்கோ பாப்பாவுக்கோ தெரியாதுங்க. சொப்னாவோட அப்பாவுக்கும் டிரைவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வெளியே சுற்றி பார்க்க போகிறாங்க. சொப்னா நார்மலாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, டிரைவருமே வாட்ச் பண்ணுறாருங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதனா மாறுதா, எதனா அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மாறவே இல்லைங்க. ஈவினிங்காக ஒரு 5-5:30க்கெலாம் அந்த தர்காவுக்கு போகிற ரோட்டில் கூட்டு போயிட்டு இருக்கும்போதே சொப்னாவோட ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் ஏற்படுதுங்க. சொப்னா டிரைவரை பார்த்து இது நாள் வரைக்கும் சார் அங்கிள்னு கூட்டுட்டு இருந்த பொண்ணு, ஏங்க எங்க போறீங்க, நம்ம ரெசார்ட்டுக்கு வழி இது இல்லையே, அந்த பக்கமால போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போ டிரைவர் எதுவுமே பேசல. இல்லடா பாப்பா, இங்கே தான் போகிறோம் அங்கே தான் போகிறோன்னு எதுவுமே பேசலை. அவர் பாட்டுக்கு நார்மலாக வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. அவங்களோட அப்பா, சொப்னாவோட அப்பா டிரைவருக்கு பக்கத்தில் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு. சொப்னாவோட அம்மா, சொப்னா நடுவில், அவங்களோட பாப்பா லாஸ்ட்டாக உட்காந்துருக்கிறாங்க. என்ன ஏதுன்னே சொல்லாமல் திடீர்னு அந்த டிரைவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்களாங்க. அவரோட ஷோல்டரில் போட்டு அடி அடின்னு அடித்து அவர் கழுத்தெல்லாம் பரண்டி வச்சு கையை கடிக்கிறாங்களாம். இன்னொரு 600 மீட்டர் 700 மீட்டர் தான் அந்த பாயோட இடம் இருக்குமா. இப்போ சொப்னாவோட அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க, ரைட்டு ஏதோ ஒன்று உள்ளே ஏறிடுச்சுங்கிறத இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. சொப்னாவோட தங்கச்சி இருக்காங்களா, அந்த பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சொப்னாவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நான் சொப்னாவை பார்த்துக்கிறேன், நீ வந்து பாப்பாவை மட்டும் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு சொப்னாவை முன்னாடி இழுத்து போட்டு டைட்டாக பிடிச்சிட்டு வந்துருக்கிறாருங்க அழுதுகிட்டே. எவ்வளவோ ஒரு மாதிரி திமிர்றாங்களாம், அவங்க அப்பாவே அடிக்கிறாங்களாம், முட்டியை வச்சு ஓங்கி ஓங்கி குத்துறாங்களாம். கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த தர்காவுக்கு போயிடுறாங்க. தர்காவுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மயக்கம் போட்டுறாங்க. அதாவது தர்கா வாசல்ல போய் வண்டி நிற்கும் போதே இந்த பொண்ணு மயக்கம் போட்டாங்களாம். இப்போ மயக்கம் போட்ட சொப்னாவை அவங்க அப்பா தூக்கிக்கிட்டு தர்காக்குள்ள போகும்போது ஆல்ரெடி பார்க்க வந்ததுல ஒரு 2-3 பேர் குடும்பம் இருந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் விலக்கி விட்டுட்டு அந்த பாய் வந்து உள்ளே வர சொல்லியிருக்கிறாரு. உள்ளே தூக்கிட்டு போய் வச்சு பார்த்தா இந்த பொண்ணுக்கு எந்த கோளாறுமே இல்லையே,
இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கிறாங்க, எதனால் இங்கே தூக்கிட்டு வந்தீங்கிற மாதிரி பாய் சொல்லியிருக்கிறாரு. இப்போது சொப்னாவோட அப்பா, அம்மா, டிரைவர் எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாகுதுங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டாங்க அந்த பொண்ணு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணதை. எதனால் எங்கே போகிறேன்னு கேட்குது, ஓகே. எதனால் அடிக்கணும், பரண்டணும், கடிக்கணும், வெளியே எகிரி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ பாய் என்னடானா இந்த பொண்ணு நார்மலாக தான் இருக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னு ஏன் சொல்லணும்? பாய் நல்லா பாருங்க பாய், இப்போ வரும்போது கூட இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, டிரைவர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாய் கேட்க மாட்டாரு. இல்லைப்பா, நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த பொண்ணு உடம்புல எந்த ஒரு ஆத்மாவோ எதுவுமே கிடையாது. இந்த பொண்ணு அப்படியே பிஹேவ் பண்ணணும். சரி ஓகே, இப்போதைக்கு நான் ஒரு கயிறு மட்டும் ஒன்று கட்டி விட்றேன், நீங்கள் கூட்டு போங்க. எதனா ஒன்றுனா நாளைக்கு வாங்க, இல்லை நாளைக்கு நைட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அப்படியா? இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தானேப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எதனா பார்த்து பயந்துருக்கும் பொண்ணு, சரின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர்லாம் தெளித்து விட்டு சில விஷயங்கள் மட்டும் பண்ணி அனுப்பி விட்ருக்குறாருங்க. இப்போது இவங்களோட ரெசார்ட்டுக்கு வரும்போது மணி 8லேருந்து 8:30 மணி இருக்குமாங்க. வந்துடுறாங்க. வெளியவே இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடல, வெஜிடேரியன் ஹோட்டல் போயிட்டு வெஜிடேரியனை சாப்பிட்டுட்டு ரெசார்ட்டுக்கு வராங்க. இன்னைக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறாங்க. மார்னிங் கிளம்பும் போதே ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க வருவாங்களாம். முந்தின நாள் பார்த்தவங்க யாருமே அடுத்த நாள் இருக்க மாட்டாங்களாம். சொப்னாவோட அப்பா ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டை பார்க்குறாருங்க. அதாவது இவங்க செக்இன் பண்ணும்போது ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை பார்த்த உடனே அவர் சட்டையை பிடிச்சி கேட்குறாரு, ஏங்க என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நைட்டு வந்து பார்த்தா நீங்கள் யாருமே இருக்க மாட்டேங்கிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா அப்படி இல்லைங்கய்யா, எங்கள் எல்லாருக்குமே டியூட்டி டைம் மாறும், எல்லாருமே இருப்போம், ஆனால் இங்கே ரெசார்ட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம், வெளியே சுற்றிலும் எல்லா பகுதியிலையும் நாலா பக்கமும் காவலுக்கு உட்காந்துருப்போம். ஏன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா காட்டு பகுதி மாதிரி பின்னாடி மரங்கள்லாம் போகுது இல்லையா, இந்த திருடனுங்கள்லாம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கங்கே உட்காந்துருப்போம். இது என்னங்க நம்புற மாதிரியே இல்லையேங்க, ரெசார்ட்டில் அதுக்குன்னு யாராச்சும் ஒருத்தராச்சும் ரிசப்ஷனிஸ்ட்டாக உட்காரணும் இல்லை, ரிசப்ஷனில் யாருன்னா ஒருத்தவங்க உட்காரணும் இல்லைங்க எங்களோட குறையை கேட்குறதுக்கு. இருக்கிறதே 2 பேர் தான், 2 ரூமில் தான் ஆட்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கி நான் முதல் நாள் ஸ்ப்ரேக்கு இந்த மாதிரி வந்தேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லி நானே எடுத்துகிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் நானே வந்து வைக்கும்போது எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஏன் சார் எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்கல, எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதனா அமானுஷம் இருக்கா இங்கே? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க வெளியே இருக்கிறவங்க, உண்மையை சொல்லிடு அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு மிரட்டியே கேட்டிருக்கிறாருங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இங்கே வந்து அமானுஷ்யம், இந்த மாதிரி பேய் பிசாசு இருக்குது, இதெல்லாம் வந்து பொய், சுத்த பொய். நீங்கள் வெளியே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்பிட்டு நீங்கள் அதே மைண்ட் செட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும். யோ யார் மைண்ட் செட்டு பண்ணிட்டு வந்தால், நாங்கள் முதல் நாள் வரும்போது நார்மலாக தான் இருந்தோம், சிக்கன் கொண்டு வந்து சாப்பிட்ருந்தோம், நீங்கள் வெளியே இருந்து எங்கேயாச்சும் பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். சரி ஓகே விடு, இந்த பிரச்சனையை விட நாளைக்கு நான் செக் அவுட் பண்ணுறேன் சரியா. ஏன்னா இவருக்கு என்னென்னா, இவரோட பொண்ணுக்கு எதனா பிடிச்சிருக்கு, எதனா அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாய் சொல்லியிருந்தாருன்னா இவர் இன்னும் கொஞ்சம் வலுக்கட்டாயமாக வேற ஒரு ரெசார்ட்டுக்கு கூட போயிருப்பாங்க. இப்போதைக்கு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பீக், நான் ஆல்ரெடி முதல்ல சொன்ன மாதிரி இது பீக் டைம்ங்கிறனால ரெசார்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த பீக் டைம்லையும் 2 ரூம் மட்டும் ஃபுல்லாக இருக்குது, மற்ற ரூம் எல்லாம் காலியாக இருக்குன்னா அப்போ இது எப்பேற்பட்ட ரெசார்ட்டாக இருக்கும்? இப்போ தான் இவருக்கு தோணுதுங்க. சரி இருக்கிறது இருக்கிறோம், இன்றைக்கி ஒரு நைட்டு தாண்டிட்டோன்னா நாளைக்கு ஃபுல்லாக வெளியே சுற்றிட்டு அப்படியே மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம், ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறாருங்க. ரூமுக்கு போய் பார்த்தா அவங்களோட பொண்ணு மறுபடியும் அதே பொம்மையை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. அந்த சேரு ஒரு மாதிரி சேர் மாதிரி தான் இருக்குமா, சேர் கிடையாது, அந்த டைப்பில் இருக்கிற ஒரு சேரு, அது மேலே அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு விளாண்டுட்டு இருக்கிறாங்களாம். அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் அவங்களோட தங்கச்சி, சொப்னாவோட தங்கச்சியும் சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்களாங்க. அவங்க அம்மா ரெஸ்ட் ரூமில் இருக்கிறாங்க, சொப்னாவோட அம்மா. இப்போ இவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறனே தெரியாமல் வெறியில் என்ன பண்ணுறாருன்னா, வேமா வந்து அந்த பொம்மையை கையில் எடுத்து 2 பிச்சு தூக்கி எரிஞ்சிருக்கிறாருங்க. எங்கே? அவரோட பால்கனியிலேருந்து வெளியே எரிஞ்சிருக்கிறாரு. இன்னொரு தடவை அந்த பொம்மையை தொட்ட அவ்வளோதான் பார்த்துக்க. சொப்னா அப்பா சொல்கிறத கேளுமா, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தான் சரியா அப்படிங்கும்போது அவங்களும் எதுவுமே சொல்லலையா, ஒரு மாதிரி காமாக அங்கிட்டு பார்த்துருக்குறாங்க. உடச்சி தூக்கி போட்டார் இல்லையா, அந்த பகுதியை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு சரிங்கப்பா நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு நீ ஏன்ப்பா இவ்வளோ ரூடாக ஏன்ப்பா பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக சொன்னோம். இவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஐயோ சாரிம்மா, அப்பா அந்த மாதிரி ரூடாலாம் பிஹேவ் பண்ணது கிடையாதுல்ல, இருந்தாலும் புரிஞ்சுக்கோ, சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுமா, சரிங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 11:30லேருந்து 12 மணிக்குள்ளே, இப்போது 11லேருந்து 11:30க்குள்ளேயே அதே சத்தம், யாரோ 2 பேர் கான்வர்சேஷனில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம். இப்போ சொப்னாவோட அம்மாவும் எந்திரிக்கிறாங்க, சொப்னாவோட அப்பாவும் எந்திரிக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா சொல்லிட்டாரு நைட்லாம் தூங்காத, இன்றைக்கி நைட்டு மட்டும் முழிச்சிரு. ஏன்னா வண்டி ஓட்ட போகிறது அவங்க கிடையாது, வெளியே இருக்கிற டிரைவர் தான். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முழிச்சிருக்கிறாங்க. சொப்னாவோட வாய்ஸும் இன்னொருத்தரோட வாய்ஸு, 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம். இப்போ சொப்னாவோட அம்மாவும் எந்திரிக்கிறாங்க, சொப்னாவோட அப்பாவும் எந்திரிக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா சொல்லிட்டாரு நைட்லாம் தூங்காத, இன்றைக்கி நைட்டு மட்டும் முழிச்சிரு. ஏன்னா வண்டி ஓட்ட போகிறது அவங்க கிடையாது, வெளியே இருக்கிற டிரைவர் தான். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முழிச்சிருக்கிறாங்க.
யாரோ ஒரு பெரிய ஆளோட வாய்ஸ் மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு ஒரு 11th 12th கிட்ட போகும்போது ஒரு குழந்தையோட வாய்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பொண்ணோட வாய்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வாய்ஸு டபுளாக கேட்டுக்கிட்டு ரொம்ப விசித்திரமாக இருக்குதாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருது ஏதோ ஒரு அமானுஷம் இந்த ரூமில் இருக்குது. எந்திரிச்சு பார்த்தா அவங்களோட ரூமில் யாருமே இல்லை. அதாவது சொப்னா இல்லை. சொப்னாவோட தங்கச்சி இவங்களுக்கு நடுவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்பாவும் அம்மாவும் எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்க சத்தம் அவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கு. ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவங்க எந்திரிச்சோடனையும் சொப்னா அந்த ரூமில் இல்லை. பால்கனி ஓப்பனில் இருக்குது. அப்போ யார் இவ்வளோ நேரம் அந்த ரூம்குள்ளே பேசிகிட்டு இருந்தது? இவங்களோட பொண்ணோட வாய்ஸும் தான் கேட்டிருக்குது. இப்போ பால்கனிலேருந்து ஒரு மாதிரி பலத்த காற்றடிக்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஸ்க்ரீன்லாம் பறந்துட்டு இருக்குதுங்க. இதை பார்த்து பயந்து போய் சொப்னாவோட அம்மாவும் அப்பாவும் அதை நோக்கி போய் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா கீழே பாய் கொடுத்த தாயத்து கிடக்குதுங்க. பால்கனி ஓப்பன் டைப் தானா, அழகாக குதிச்சு கீழே போகலாமா. ஏன்னா இவங்க இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோர் தான். அப்படியே இறங்கி போகலாம். பின்னாடி இந்த தேயிலை செடி மாதிரி தான் இருக்குமா. இவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீ சின்ன பொண்ணு கூட ஏறு, என்ன சத்தம் கேட்டாலும் வெளியே வராது, நீ இங்கே ரூமில் ஏறு, நான் போய் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க அப்பா போயிருக்கிறாருங்க. சொப்னாவோட அப்பா எவ்வளோ தூரம் தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லையாங்க. நான் அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ரெசார்ட்டை ஒட்டியே பின்னாடி ஒரு காட்டுப்பகுதி மாதிரி போகும்ன்ட்டு, அதுக்குள்ளே எங்கேயாச்சும் ஓடிட்டாங்களா? சொப்னா எங்கே போனாங்க? ஒன்றுமே புரியல அவங்க அப்பாவுக்கு. இப்போ டிரைவரை போய் எழுப்புறாரு. முன்னாடி ரிசப்ஷன் அவங்கெல்லாம் போய் பார்த்தா ரிசப்ஷனில் யாருமே இல்லை. அஸ்யூஸ்வல் எப்பயும் போல் சுற்றிலும் தான் நிற்போன்னு சொன்னானுங்க இல்லையா. வெளியே போய் பார்த்தா அங்கேயுமே யாருமே இல்லை. செக்யூரிட்டி கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி பொண்ணை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரிலங்கும் போது அவரும் வராரு, விசில் அடிக்கிறாரு. தூரத்தில் பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்களாங்க, அங்கங்கே உட்காந்துருக்குறாங்களாம். அப்போ அவங்க சொன்னது உண்மைதானா? எல்லாருமே பக்கத்தில் வராங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அவங்களோட பொண்ணை காணுமா, என்னாச்சுன்னு தெரில, இப்போ அவர் அழுதுகிட்டு இருக்கிறாரு, என் பொண்ணை காணுங்க, இந்த மாதிரி ஒரு பொம்மை ஒன்று அவள் வச்சுருந்தா அதை பிச்சு தூக்கி போட்டாங்கன்னு. அந்த ரெசார்ட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா ஒரு மாதிரி முழிச்சிருக்குதுங்க திருன்னு. மா எதாக இருந்தாலும் சொல்லிடுங்கம்மா, என் பொண்ணு உசுறு சம்மந்தப்பட்ட விஷயமா எதாக இருந்தாலும் சொல்லுங்கம்மான்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இருங்கய்யா நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றிலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே சொல்லலை. சுற்றிலும் தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கிடந்திருக்கிறாங்க. சொப்னா மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு இவங்க கிட்டக்கு போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட கையில் இவங்க அப்பா பிச்சு போட்டார் இல்லையா, 2 பிச்சு போட்டார் இல்லையா, தலை தனியாக உடம்பு தனியாக பிச்சு போட்டால் அந்த டால் அந்த பொண்ணோட கையில் ஒட்ட வச்சு, அது பிச்சு போட்ட மாதிரியே ஒரு அமைப்பில் இல்லையா, புது பொம்மை மாதிரி. அதாவது இவங்க அப்பா பார்த்தார் இல்லையா, அதே மாதிரியான ஒரு பொம்மையை கையில் வச்சுட்டு அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கிடக்கிறாங்களாங்க. ரொம்ப காட்டுக்குள்ளெலாம் இல்லை, ஒரு கட்டத்துக்குள்ளே பனி போக மாதிரி இருக்குதாங்க. அவ்வளோ பனியாக அந்த டைமில். அப்போ அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு மிட் நைட் பாயை தேடி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கிறாங்க எல்லாருமே. அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணு அதான் 2 பொண்ணுங்களும் டிரைவர். போகிற வழியெல்லாம் இந்த பொண்ணு குழம்பிக்கிட்டே வராங்களாங்க. அப்பா இந்த மாதிரிப்பா இந்த மாதிரிப்பான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்களாம். நான் இதை பண்ணியிருக்க கூடாதுப்பா, இது தப்புப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையுமே எடுத்துகிட்டு வராங்க இவங்களோட கையில். யார் அந்த பொண்ணு கையில் வச்சுருக்கிறாங்க, அந்த பொம்மையோட தான் போய் பார்க்க போகிறாங்க பாய்கிட்ட. ஏன் பாய் இப்படி சொன்னீங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பாய் நம்ப மாட்டார் இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாரு. இப்போ இந்த பொண்ணை தூக்கிட்டு போனதுக்கப்புறமா தர்காவுக்கு போனால் அங்கே இந்த டைமில் நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்கள் பாயோட வீட்டுக்கு போங்கங்கிறாங்க. பாயோட வீட்டுக்கு போகிறாங்க. அட்ரஸ் வாங்கி தேடி அலைஞ்சி 3/4 மணி நேரம், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அலைஞ்சி அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த பாய்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவரோட வீட்டில் வச்சே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருங்க. ரொம்ப ரொம்ப உக்கரமாக இருந்திருக்கிறாங்க சொப்னா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த டால் இருக்கு இல்லையா, இந்த டாலை முத நாள் அவசரமாக இந்த ரெசார்ட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த ரெசார்ட்டுக்கு வந்த அன்னைக்கு வெளியே ஒரு இடத்துக்கு போனாங்க, அவசரமாக சுற்றி பார்த்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சொப்னா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்குது. அவங்க போன இடத்துல ஒரு மர்மமான இடம் இருக்குமாங்க. அங்கே இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் வைப்பாங்க, அந்த சைடு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையே விதிச்சிருக்கிறாங்களாம். அதாவது கவர்மெண்ட் ரீதியாக இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டே வச்சுருப்பாங்களாம் ஊருக்காரங்களாம் சேர்ந்து. அங்கே இந்த பொண்ணு போனது தப்பு. அங்கே போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருந்திருக்குதுங்க, ரத்தக்கரையாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஏவலுக்கோ சூனியத்துக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொம்மையை ரத்தக்கரையோட இந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட பேக்கில் வச்சு. ஆனால் இவங்க அப்பாவுக்கு என்ன டவுட்னா, முதல்ல அந்த ரூமில் போய் படுத்து தூங்க போனாங்க இல்லையா, ரூமை ஓப்பன் பண்ணும்போதே ரத்த வாடை எதுக்கு ரூம்லேருந்து வரணும்? பேக்குள்ளே தானே அந்த பொம்மை இருக்குது, காருக்குள்ளே அந்த ரத்த வாடை வரல, ஆனால் அந்த ரூம்குள்ளே எதுக்காக ரத்த வாடை வரணும்?
நாள் வந்து அவங்க அம்மா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. வெளியே ஏதோ ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. அது யாரோடது? இந்த ரெசார்ட்டும் ஹாண்டட் ரெசார்ட் தானா மற்றவங்க சொல்கிற மாதிரி? இல்லை பொண்ணு வந்து போகக்கூடாத ஒரு இடத்துல தெரியாமல் எடுத்துகிட்டு வந்த அந்த பொம்மையினால தான் அவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அமானுஷம் நடக்குதா? இது எதையுமே இவர் வந்து பொருட்படுத்தலைங்க. பொண்ணு சரியானா போதும் தான் யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. ஸோ அந்த பாய் அன்னைக்கு நைட்டு அவரால் முடிஞ்ச எல்லா உதவியும் அவங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. மிட் நைட்லேயே ஒரு 3-3:30க்கெலாம் மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட பாட்டி வீட்டுக்கும் போயிடுறாங்க. சொப்னாவோட பாட்டி வீட்டுக்கும் கூட்டு போயிடுறாங்க. சொப்னாவோட பாட்டி ஊரில் ஒருத்தர் இருக்கிறாராங்க, இந்த மாதிரி மாந்திரிகம் தெரிஞ்சவராம், பேய் ஓட்டுறது ஜாதகம் பார்க்குறது எல்லாமே பண்ணுவாராம். அவர்கிட்ட போய் உட்காரும் போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, மொட்டையாக தான் சொல்லியிருக்கிறார். பாய் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கக்கூடாது. போன இடத்துலையும் சரி வெளியே இருந்தும் சரி 2 அமானுஷ்யங்கள், அதாவது 2 துர்மரணமான ஆத்மாக்கள் கிட்ட உன்னோட பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும்னா சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் சொப்னாக்கு தெரியாதாங்க. ஏன்னா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே சொப்னாக்கே தெரியாது. சொப்னாக்கு அந்த ஊட்டியில் அந்த ரெசார்ட்டுக்கு போனது நாள் நைட்டு வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குமா. அடுத்த நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் ஞாபகத்துக்கு இருக்குமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞாபகமே இருக்காதாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பாட்டியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போனாலும் நீங்களாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் தான் அந்த பொண்ணுக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சொப்னாக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆகிருக்குதுங்க. கல்யாணமாகி அவங்க பெங்களூரில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஒரிஜினல் நேமை மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை, புனைப்பெயர்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பெங்களூரை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் எனக்கு இந்த விஷயத்தை அனுப்பியிருந்தாங்க. பெங்களூரை சேர்ந்த இன்னொரு பொண்ணுமே எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதே ரெசார்ட்டில் அவங்களோட தம்பி தங்கச்சி அவங்க இதே மாதிரி ஹாலிடேக்கு பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி தாங்க, இந்த பொம்மை மட்டும் கிடையாது, வேறு மாதிரியான விஷயங்கள்லாம், யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற மாதிரி, நைட் யாரோ கதவை போட்டு உடைக்கிற மாதிரி, வெளியே ரிசப்ஷனில் அதே மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டாங்களாம். அது போக அவங்க கேம்ப் ஃபயர் போடும்போது அங்கே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததாகவும் ரொம்ப அமானுஷ்யமாக இருந்ததாகவும் அதை ஊரில் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களோட பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இது அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அரசரோட ஒரு மாளிகை மாதிரி, இது பங்களா மாதிரி தான் கட்டினாங்க, இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்க, இதை யூடியூப்பில் இதை போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கே தூக்கி போட்டுருக்குதுங்க. ஐயோ, விசாரிக்காமல் எந்த ஒரு பிளானிங் இல்லாமல் நம்ம போனது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்துருக்குறாங்க. என்னால் சொல்ல தான் முடியும், அதை எடுத்துக்கிறது உங்களோட விருப்பம் தான். பிகாஸ் என்னாலே அதை கடைப்பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நமக்குலாம் டூருங்கிறது எப்பயாச்சும் ஒரு தடவை தான். இந்த கோவா டூருக்குலாம் இன்னுமே பிளான் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நானும் இன்னும் ஒரு தடவை கூட கோவாவுக்கு போனது கிடையாது. இப்போ வரைக்கும் போயிடுவோம் ஜெயிச்சிருவோம் மாறான்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒழிய போனது கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, பார்த்து பக்குவமாக போயிட்டு வாங்க எங்கே போனாலும். இவங்க இந்த கதையை சொல்லும் போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்களோட வாய்ஸ் ஓவரையும் என்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்ன காரணத்தினால நான் போடலை. நிறைய கதைகளில் நான் கேட்டுட்டு தான் போடுவேன். முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருப்பீங்க, அவங்களோட வாய்ஸ் ஓவர்லாம் இருக்கும். இதை நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்பேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயாச்சும் இதே மாதிரி ஒரு ரெசார்ட்டில் போய் மாட்டிக்கிட்டேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, மறக்கவே முடியாது என்னோடய வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு சம்பவம் இருக்குன்னா அதை எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்க வர மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டோரிக்கு மேலே இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது. வரிசையாக ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். எனர்ஜி இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே படித்து டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு உண்மை கதையோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். இவர் வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொன்னாதான் என்னை வந்து ஷூட்டிங் எடுக்க விடுவாராம். அதாவது ஷூட்டிங் எடுக்க விடுவார் மீன்ஸ் இவர் இந்த மாதிரி பேசிவிட்டு வெளியே போகணும். இந்த ரூமை விட்டு இப்போ நான் அனுப்பிடுவேன். நான் மட்டும்தான் உட்காந்து கதை சொல்ல போகிறேன். அது ஏங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவனை வந்து வெளியே போக சொன்னால் தலைவன் வந்து நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் நான் பண்ணுவேன், அதை பண்ணிவிட்டு நான் வெளியே போகிறேன்ப்பா, உங்களுக்கு என்ன அதை ப்ளூ போர்ஸில் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு வந்தா. அப்படி என்னையா என்னையா மைக் வேணுமா? அதெல்லாம் கிடையாது. சரி இங்கே பாரு, உன்னை பேச விட்டேன்ல, சொல்லிட்டேன்ல டெவில்ஸ் கிச்சன்னு, வெளியே போ.
அம்மா டபுள் கிச்சன். ஆமாம் அம்மா போயா அம்மா ரூமில் போய் படுத்துங்க போ. டபுள் கிச்சன். இப்படியே இன்னைக்கு எத்தனை டபுள் கிச்சன் போக போகுதுன்னு தெரியலையே. கதை சொல்லணும் அப்பா. நீ வாப்பா. நானும் வாப்பாவா? நான் வந்துட்டேன், யார் கதை சொல்கிறது? இரு வந்துடுறேன் இரு. ஊட்டிக்கு போமா? ஊட்டிக்கு போமா? போகலாமா? இரு, நீ வளர்ந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறேன் அவனே. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிள்ளை கதையை அனுப்பியிருக்கிறாங்க ஒரு அக்கா. சரியா? அம்பிகாட்ட இருப்பியா? அமைதியாக இருப்பியா? போ வெளியே போ. அமைதியாக இருக்கிறதுலாம் கிடையாது. உன்னை அனுப்பிட்டு தான் நான் இன்னைக்கு கதையே சொல்ல போகிறேன். வா சரி வா நம்ம போகலாம். வா 2 பேரும் போகலாமா? வா போகலாம். இப்படி இருந்தால் என்னத்தையா நான் கடையை திறக்கவே இல்லை, அதுக்குள்ளே மூடுங்கிற. போறியா? நானும் வரவா? இப்படிலாம் வச்சுக்கக்கூடாது. வெளியே வாண்ணா. இது என்ன பழக்கம்? தெரி படம் பார்த்தியா? நேற்று தளபதி படம் பார்த்தியா? தெரி படம். நானும் வரவா? சரி ஓகேங்க. இது நம்ம எப்போ என்னது கார்ட்ஸா? பில்டிங்கா? ஹாஸ்பிட்டலா? சூப்பரியா. சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. இங்கே பார்த்து சொல்லு. உள்ள இங்கே வா. அர்ஜுன் ஃபேன்ஸ் இருக்கீங்களான்னு கேளு. ஆமாம், இந்த ஃபாரின்லேருந்துலாம் உனக்கு நிறையா பேர் வந்து பார்க்குறாங்கல்ல, அவங்களாம் அர்ஜுனை கேட்டதா சொல்லுங்கள். அர்ஜுன் குட்டி பாப்பா எப்படி இருக்கிறாரு? ப்ளூப்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப எனக்கு மைண்டே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்களாம். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கய்யா. அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ ஹாய் சொல்லிடு, பாய் சொல்லிடு. தேங்க்யூ ஹாய். எதனா ஒரு பாட்டு பாடு அவங்களுக்கு. பாட்டு. ஓ, என்ன பாட்டுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய எஸ்பிபி ஒரு என்ன பாட்டு? எதனா உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு. உனக்கு யாரை பிடிக்கும்? அம்மா பிடிக்கும். நெஞ்ச நக்காதரா. அம்மா பிடிக்கும். யாரை பிடிக்கும் உனக்கு? செங்கிட்டு பிடிக்கும். ஏதோ ஜிபியு ஏதோ பிடிக்கும்னு சொல்லுவியே. ஜிபியு பிடிக்கும். ஜிபியுனா என்னது? ஜிபியுல யார் நடிச்சிருப்பா? அஜித் சாரா? அஜித் சார்னா சொல்லுவியா நீ? அப்படியா? ப்ளூப்பர்ஸ் போயிட்டு இருக்குப்பா. இவர் தலை மட்டும்தான் வரும் இவருக்கு. இங்கே பார்த்தியா? தலை அதான் ஒரு தலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. சரி எதுனா தலை அஜித் சாரை பற்றி ஒரு பாட்டு பாடு. ஓ ஜிபியு காட் பிளஸ் யூ மாமே. அதா? வேற பாட்டு? புது பாட்டா? சரி வேற பாட்டு பாடு. ஐயோ ஐயோ யோ இங்கே பாரு அர்ஜுன். இப்போ பாரு, உனக்கு சாமி வர வைக்கவா? அர்ஜுனுக்கு சாமி வர வைக்கவா மக்களே? இப்போ பாருங்க. புள்ளி 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 புள்ளே புள்ளி 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 புள்ளே புள்ளி 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 புள்ளி. இப்போ நான் நீ பாடு. இப்போ அவர் மாதிரியே பாடு. யாரு வரா? யாரு வராண்டானா யாரு வரா? சரி பாடு பாடு பாடு. புளி புளி பாடு. கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்காத புளியா? போ போ போ. நான் பாட்டு போயா. இந்த வரையா இரியா, இன்னும் கதையே முடிக்க. இப்போதான்ப்பா நான் ஆரம்பிக்கவே போகிறேன். ஆரம்பிக்கவே இல்லைப்பா. இந்தா இன்னும் என்னென்ன பண்ணுறது? 4:30 5 நிமிஷம் போதுடா. டே ப்ளூப்பர்ஸ் மணி அணியே. இரு நான் வரேன் மக்களே. நீங்கள் எல்லோரும் வந்து ப்ளூப்பர்ஸ் 5 நிமிஷம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது லாஸ்ட்டாக தான் வரும் மேபி. போதும் என்ன, இவங்க கூட பேச ஆரம்பித்தாலே டைம் வரதே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கேட்குறக்கான்னு நான் வெளியே வந்தால் கூட, ஏன்னா ரூம் ஸ்ப்ரே லூஸு